வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எங்களுடைய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெலகிராம் இருக்கும், லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீக் அப்படிங்கிறது மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவுண்ட் அண்ட் யூஎஸ் உடைய ஹாலிடேஸ் வந்துடுது. ஓகேங்களா, அன்னைக்கு வேற என்ன பெரிய நியூஸ் இருக்குன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் பிரசிடென்ட்டுடைய ஸ்பீச் இருக்கு. செவ்வாய்க்கிழமை செஃப்புடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும் யூஎஸ் உடைய டியூரபிள் குட்ஸும் இருக்கு. அது வந்து பெரிய இம்பேக்ட் இருக்காது, ஆக்சுவலாக டேட்டாவாக இம்பேக்ட் இருக்காது. உங்களுக்கு மண்டே மார்க்கெட் ஃபுல்லாக யூஎஸ் ஹாலிடேயில் இருக்கிறனால டியூஸ்டே மார்க்கெட்டில் அந்த இம்பேக்ட் கொஞ்சம் மார்க்கெட் ஓப்பனிங் அந்த நியூஸ் வரும்போது கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுடைய சிபிஐ மந்த்லி தான் இருக்கு. ஓகேங்களா, இயர்லி இதில் போட்டிருக்காங்க, மந்த்லி தான் இருக்கு. தென் நியூசிலாண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு, குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது ஆல்ரெடி வீக்கனாக தான் இருக்குது. ஸோ வந்து 3.25க்கு வர வாய்ப்பு இருக்கும். அன்னைக்கு யூஎஸ் உடைய எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் வந்து நைட் வந்து 11:30 மணிக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செஃப் யூரோ ஹாலிடேஸில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் உடைய ஜிடிபி க்ரோத் அண்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே யூஎஸ் ஆயிலுடைய இன்வென்ட்ரி, நேச்சுரல் கேஸோடைய இன்வென்ட்ரி அண்டு இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஜிடிபி வந்து ப்ரிலிமினரி ஜிடிபி தான் இருக்கும், க்ரோத் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் கேடுடைய நியூஸ் தான். கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் பிசி பர்சனல் கன்சூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங்கை பற்றி வரும். ஸோ இதோடைய இம்பேக்ட் வந்து நமக்கு டேட்டாவாக இல்லைனாலும் இது என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு நான் ஃபார்ம் பேரோலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த வீக் இது ஃபுல்லாக அப்படியே ஓன்னா கூட அடுத்த வாரம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் ஆன் நான் ஃபார்ம் பேரோல். ஓகேங்களா, ஜூன் 6 அப்படிங்கிறது வந்து நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது. ஸோ நான் ஃபார்ம் பேரோலை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட் இப்போ வரக்கூடிய நியூஸஸ், நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு நிறைய டேட்டா நியூஸஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த வீக் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். நம்ம எதிர்பார்த்திருந்த ரெண்டு கிரைட்டீரியா, இங்கே வந்து இந்த ப்ளூ கலர் லைன் கீழே வரும்போது கோல்டு மேலே போகணும். ஏன்னா இப்போ ரெண்டுமே கோரிலேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எதிர்பார்த்துருந்தோம். ஸோ நம்ம போட்டிருந்த சார்ட் பிரகாரம் அது போயிட்டுருக்கு. இப்போ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த மார்க்கெட் வந்து எண்டப் ஆகும், இந்த சேனல் எண்டப் ஆகணும் அல்லது சப்போர்ட் எண்டப் நடக்கும். அப்போ குறைஞ்சபட்சம் மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே 96 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த ஃபால் எதிர்பார்க்குறோம். இந்த 96 லெவல் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் இருந்து கரெக்ஷன் மோடில் மேலே போகும். ஸோ இது வந்து ஒரு 102 103 வரைக்கும் போகும், இல்லை மேலே இருக்கக்கூடிய டாப் 108 வரைக்கும் கூட போகலாம். பட் அதுக்கு டைம் எடுக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மார்க்கெட் வந்து ஒரே பிச்சில் மேலே போகாது. ஸோ இங்கேருந்து நேராக அப்படி மார்க்கெட் மேலே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஸோ மார்க்கெட் முதல்ல என்ன பண்ணணும்னா இங்கே கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இந்த ஸ்ட்ரெச்சரை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் வந்துட்டு திருப்பி ஒரு ஃபால் வரலாம், அல்லது இந்த டாப் அண்ட் டாப்புக்கு போயிட்டு ஃபால் வரும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் பிக் மூவ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்கமிங் ஒரு 1 இயருக்கு இதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போ டே பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்ஃபால் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 ஹவரில் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு மல்டி சப்போர்ட் லெவல். இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் வந்து இப்போ நிற்கிறான். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கீழே வந்தாலோ அல்லது இங்கிருந்தோ நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் மோட் அப்படிங்கிறது வரப்போகுது. வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நமக்கு மண்டே மார்க்கெட்டில் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால டக்குன்னு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கூட வரலாம். ஸோ எனி பை செட்டப் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் பை அப்படிங்கிறது நடக்கும். இது கரெக்ஷனுக்காக தான்.
இந்த கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைஸ் இங்க இருந்து திருப்பி ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஃபால் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நமக்கு அப்சைடு எனி ட்ராப் ஆர் இங்கேருந்தே மார்க்கெட் வந்து என்ன பண்ணால் லைட்டாக அப்சைடு போகிறதுக்கு தான் பாசிபிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பை சைடு தான் வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஹீரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே வந்தோடனே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு வேவ் ஸ்ட்ரக்சர் கூட காட்டுறேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் எடுத்துக்குவோம், இது செகண்ட் வேவ், இது தேர்ட் வேவ், இது ஃபோர்த் வேவ் அண்ட் ஃபிஃப்த் வேவ். ஸோ இப்போ இது வந்து ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால ஒரு சைடுவே மார்க்கெட்டோ அல்லது ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரோ வரப்போகுது. ஸோ டாலர் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஹீரோ யூஎஸ்டிலையும் அதே தான். ஸோ ஹீரோ யூஎஸ்டியில் என்னென்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸில் இருக்கிறனால ப்ரைஸ் இங்கேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது கீழே கூட வரலாம், வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பையிங் அப்படிங்கிறத எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு செல் சான்ஸ் கிடைக்கலாம். ஒருவேளை மண்டே மார்க்கெட்டில் ஓப்பனிங்லேயே கேப் அப் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னாலும் எனி செல் செட்டப் மார்க்கெட் கீழே வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பை போகணும், லாங் பை போகலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஷார்ட் பையிங் தான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ இந்த கரெக்ஷன் பாருங்க, அப்படி மார்க்கெட் மேலே ஏறிட்டு ஒரு கரெக்ஷன் வருது, மார்க்கெட் மேலே ஏறி ஒரு கரெக்ஷன் வருது, மார்க்கெட் மேலே ஏறிட்டு இப்போ இந்த கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து வெளியில் பிரேக் அவுட் ஆனனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் இம்பல்ஸ் மூவ் நமக்கு நடக்க போகுது. அதுக்கான கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நடக்க போகுது. ஒரு சின்ன கரெக்ஷன் செல் அப்படிங்கிறது வரப்போகுது. பவுண்ட் யூஎஸ்டிலையும் சேம் அதே கான்செப்ட் தான். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் அண்ட் டாப் ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிட்டு இருக்கு. இப்போ 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைஸ் வந்து கீழே வரும், உள்ளுக்குள்ள கரெக்ஷன் வந்துட்டு தான் தென் ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ எனி செல் செட்டப் டாப்பரில் கிடைக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் பண்ணுங்கள். டாப் அண்ட் டாப்பில் போய் பை ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் எனி செல் செட்டப் நம்ம செல் எடுக்கலாம். பவுண்டோடைய நியூஸ் கிடையாது, பவுண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து திங்கக்கிழமை பெரிய மூவ்மெண்ட் இருக்க போகிறதில்ல, ஹாலிடேல இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அண்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி ரெண்டுக்குமே ஒரே ஸ்டோரி தான். மார்க்கெட் வந்து ஸ்டில் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஹீரோ யூஎஸ்டி பவுண்ட் யூஎஸ்டி மாதிரி ஆக்டிவாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டையுமே அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நியூசிலாந்து யூஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இப்படி கீழே சப்ஸ்டெயின் ஆகி நின்றுச்சு. நியூசிலாந்துக்கு நம்ம பார்த்தோம்னா புதன்கிழமை இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால மார்க்கெட் வந்து இந்த கரெக்ஷன் வரும்போது இன்னும் டீப்பராக இதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்துக்கு இன்னும் கரெக்டான கிளியர் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல, அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ அந்த ஆல்மோஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வரும். ஸோ வரதுக்கு முன்னாடி ஒரு மேலே போயிட்டு தென் வரும். இதை பிரேக் அவுட்டும் பண்ணலாம், பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஒரு மேஜர் பாட்டம் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான லெவல் இங்கிருந்து அந்த இம்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது. ஸோ அந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் இப்போ வருது. ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் இந்த வீக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தாலும் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து தான் ட்ராப் நடக்கும். ஸோ ஒரு கரெக்ஷன் வரும்போது மேலே செல் கிடைத்தால் எடுத்துக்கலாம். இந்த பை எடுக்கலாமா? இப்போ ஹீரோ யூஎஸ்டியில் வந்து ஒரு செல் கிடைக்கும் போது எடுக்கிறோம், அதே நேரத்தில் ஒரு யூஎஸ்டி கேரில் வந்து நம்ம பை கிடைச்சி எடுக்கலாமான்னா வேண்டாம். செல் கிடைத்தால் மட்டும் எடுங்க, பை கிடைச்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெரிய லெவலில் பையிங் மூவ் இருக்க போகிறதுல செல் மூவ் தான் அதிகமாக இருக்கும். கேடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் நியூஸ் இருக்குது. ஓகே, அப்போ வந்து நல்லாவே மார்க்கெட் கீழே புஷ் பண்ணி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கும். யூஎஸ்டி ஜப்பான். ஸோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் வீக் ஸ்ட்ரெச்சரில் நம்ம சப்போர்ட் லெவலில் இருந்தோம், அதுக்கான ஒரு ரைஸ் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஒரு டேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து இங்கே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும், அவ்வளோதான். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி ஃபால் தான் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஏதாவது சின்ன பையிங், ரொம்ப ரொம்ப ஷார்ட் பையிங் கிடைச்சா எடுத்துங்க, அவாய்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது செல் ட்ரை பண்ணுங்க. ஒரு 145 ஆர் 146 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இல்லை எடுத்தோன்னே இன்னும் கொஞ்சம் கீழே போனாலும் திருப்பி ஒரு கரெக்ஷன் பை அப்படிங்கிறது வரும். கீழே போயிடுச்சு ஒரு 142க்கு கீழே போயிடுச்சு, 141 பக்கமாக வந்து நமக்கு ஒரு பை கிடைச்சா எடுக்கலாம். ஏன்னா அது வந்து திருப்பி ஒரு 144 வரைக்கும் போகும்போது ஸ்பேஸ் இருக்கும், அதனால நம்ம அந்த பையை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை இங்கிருந்து டைரெக்டாக பை போனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா இங்கே போய் நம்ம ரெசிஸ்டன்ஸ் இது ஏறுறது அவ்வளோ தூரம் ஏறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோடில் மார்க்கெட் வந்து இந்த டாப்புக்கு வந்துட்டே டக்குன்னு கீழே வரலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தே கீழே வரலாம். அதனால வந்து எனி செல் செட்டப் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பை சைடு மூவ் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்குங்க. பை சைடு மூவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு செல் செட்டப் கிடைச்சிச்சுன்னா செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் USDJPY. ஸோ USDJPY பொறுத்த வரைக்கும் அதே தான், சேம் மார்க்கெட் வந்து கீழே சப்போர்ட் லெவலில் இருக்கு. இது ஒரு கரெக்ஷன் தான், இன்னொரு கம்ப்ளீட் வேவ் நமக்கு நடக்கணும், ட்ராப் நடக்கணும். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் மேலே வந்தாலும் இது வந்து பையிங் மோடு கிடையாது. இது வந்து இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். நடந்தால் ஓகே. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் ஹெட்டு, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் நடந்து மார்க்கெட் கீழே ட்ராப் பண்ணலாம். ஸோ அதனால வந்து செஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு செஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூஸ்டே வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு. அண்ட் புதன்கிழமை நமக்கு நியூஸஸ் இருக்கு. ஸோ அந்த நேரம் இங்கே வந்து ஒரு கன்சால்டேஷன், இன்னொரு ரைஸ் இப்படி ஏறி இறங்கிருச்சுனாவே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் வந்த மாதிரி மார்க்கெட்ல இங்கே நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் வந்துடும். ஸோ இதை பிரேக் பண்ணும்போது தாராளமாக நம்ம அப்போ செல் எடுக்கலாம். பெரிய லெவலில் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷில் தான் போயிட்டு இருக்கு. ப்ரைஸ் இங்கேருந்து அந்த கரெக்டாக அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் புல்லிஷ் எடுத்து மேலே போயிட்டு இருக்கான். ரைட். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த டாப்பை பிரேக் பண்ணுவானா? எக்கனாமிக்கலாக பார்த்தோம்னா பெரிய லெவலில் யூஎஸ்க்கு வந்து பெரிய நியூஸ், பெரிய ட்ராபேக்கான நியூஸ் இருக்கா அப்படின்னா டேட்டா நியூஸ் தான் நமக்கு வந்து கம்மி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வரக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், அதுக்கப்புறம் நான் ஃபார்ம் பேரோல் நெக்ஸ்ட் மந்த்ல பிகினிங்ல நான் ஃபார்ம் பேரோல் வரும். அதுக்கு அடுத்த மூணாவது வாரத்தில் நமக்கு வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அவங்க திருப்பி அதே மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கோல்டுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணினால் தான் நமக்கு இந்த இடத்துல கோல்டு இனி மேலே போகிறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக சில நேரம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அந்த கரெக்ஷன் மோடில் தான் இருக்குது. இந்த கரெக்ஷன் மோட்லேருந்து இப்போ பை ட்ரெண்டுக்கு போயிருக்கான். லாஸ்ட் வீக்லோட நம்ம சொல்லியிருந்தோம் 170 நம்ம பையிங் வந்து 320 நம்ம வந்து புக் பண்ணணும். ஸோ 320க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன செல் செட்டப் ட்ரை பண்ணோம். பட் ப்ரைஸ் வந்து கீழே மேலே பிரேக் பண்ணி போயிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெஜ்ஜஸ் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து 2 சினாரியோ தான், சிம்பிளாக நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒருவேளை இது கரெக்ஷன்ஸ் செல்லாவே இன்னும் இருக்கு அப்படின்னா இங்கே வந்து இப்படி ஒரு ஏபிசி நடக்கிறனால மார்க்கெட்டில் திருப்பி என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ராப் நடக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த சார்ட்டில் வச்சுருப்பேன், டாட்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன், ஓகே, கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் முடிச்சு திருப்பி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் முடிச்சு திருப்பி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் முடிச்சனால இதுவும் நமக்கு ஒரு இந்த இம்பல்ஸ் முடிக்கலாம். ஏபிசி கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக முடிக்கலாம். இது எல்லாமே நமக்கு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் தான் இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஏபிசி ஏபிசி ஏபிசி. ஸோ ஏபிசியாக இருக்கலாம். ஸோ 1 2 3 4 5ன்னு ஒரு இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சர் முடிக்கிறோம். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த சேனல், ஓகே, இந்த சேனலை மார்க்கெட் ஒன்று அவ்வளோ கிளியராலாம் பிரேக் பண்ணல, நல்லா பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி நிற்கிறானா இல்லை ரிஜெக்ஷன் ஆகுறானா, நமக்கு பிரேக் அவுட் வரப்போதா அல்லது ரிஜெக்ஷன் வரப்போதான்னு பார்க்கணும். ஸோ பிரேக் அவுட் வந்துருச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 420க்கு மேலே 430 450 சாரி 3420க்கு மேலேருந்து 430க்குள்ள ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப்படி க்ளோஸ் பண்ணி நின்றுட்டான். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஸோ வரது கரெக்ஷன் நமக்கு பை தான் நடக்கும். இதே சினாரியோ 2, ஒருவேளை மார்க்கெட் மேலே போக முடியாமல் ரிஜெக்ஷன் அப்படின்னு நடக்கிறான். ஃபர்ஸ்ட் சினாரியோ பிரேக் அவுட் நடக்கணும், செகண்ட் சினாரியோ ரிஜெக்ஷன் நடக்கணும். ரிஜெக்ஷன் நடந்துட்டா இதுவும் ஏபிசியா வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் சின்னதாக வந்துட்டு ஒரு இங்கே கரெக்ஷன் வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் இருக்கும். ஸோ ஒன்று மார்க்கெட்ஸ் இன்னும் அந்த கரெக்டிவ் மோடில் இருக்கணும்னா ரிஜெக்ஷன் நடக்கணும், இல்லை மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆகணும், திருப்பி பேக் டு பை ட்ரெண்டுக்கு போகணும்னா நமக்கு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இது வந்து பிரேக் அவுட்டா இல்லை, மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகுது. ஸோ அதனால தான் ஃப்ரைடே மார்க்கெட்டில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இங்கே பிரேக் அவுட்டா இல்லை நல்ல ரிஜெக்ஷன் நடக்குதா, நம்ம வந்து எதிர்பார்த்து ஒரு வேளை ரிஜெக்ஷன் இங்கே வேணால் நமக்கு வந்து பிகினிங்லேயே
ஃப்ரைடே மார்க்கெட்லேயே கொடுத்துருந்தால் கண்டிப்பாக நமக்கு இப்படி வந்து ப்ரைஸ் வரும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படி கரெக்ஷன் வந்தோடனே மார்க்கெட் டக்குன்னு பெரிய ட்ராப், இது வந்து ஒரு நல்ல ட்ராப்பாக இருக்கும். ஸோ இந்த டாப்பில் நம்ம இந்த இடத்துல பிடிக்கலாம். ஸோ இது ரிஜெக்ஷனும் ஆகலை, பிரேக் அவுட்டும் ஆகலை. ஸோ மண்டே மார்க்கெட்டில் நடந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையிங் அப்படிங்கிற ஃபோக்கஸில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ கொஞ்சம் மேலே போனாலுமே ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதை ரிஜெக்ஷனாக தான் எடுத்துக்கணும். நமக்கு இப்போ வெஜ்ஜஸ் ஃபார்மேஷன் மாதிரி வந்துட்டு இருக்கிறனால இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் நமக்கு செல் சான்ஸ் தான் அதிகமாக தெரியுது. ஸோ பிரேக் அவுட் ஒரு வேளை 420 430க்கு மேலே போய் நின்றுட்டா வர கரெக்ஷனில் திருப்பி நம்ம பை எடுத்தாலாம், ட்ரெண்டிங் பை ஆகிடும். இது வந்து 3620 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 620 அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல், ஓகே, மேலே இருக்கக்கூடிய இந்த 620 லெவல் வரைக்கும் இப்படி கரெக்ஷன் ஆகி மார்க்கெட் இப்படி போய் ஒரே பெரிய இம்பல்ஸாக இருக்காது, ஸ்லைட்டாக அப்படியே மார்க்கெட் மேலே போய் 620 பக்கமாக மார்க்கெட் போய் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டைரெக்டாக இப்படி பிரேக் ஆகணும்னு நேராக போய் இங்கெல்லாம் நிற்க போகிறதில்ல. ப்ரைஸ் கண்டிப்பாக ஆல்ரெடி கரெக்ஷன் மோடில் இருக்கிறனால இங்கே வந்து ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அப்படி இப்படி மேலே போய் அப்படி போய் இங்கே தான் மார்க்கெட் வந்து எண்டப் ஆகும். ஸோ நம்ம எடுக்க வேண்டிய பை அப்படிங்கிறது இங்கே இருக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சினாரியோ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கோல்டில் எதிர்பார்க்கறது. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டே ஃப்ரேமில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த கரெக்ஷன் மோடு ரேஞ்சிலேருந்து பிரேக் பண்ணி மேலே நிற்குது. ஸோ இப்போ ஒரு 4 hour 1 hour இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுங்க. ஒரு 34லேருந்து 34.5 போய் எண்டப் ஆனோடனே ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரும். ஒரு ஷார்ட் டேர்ம் வரலாம் அல்லது கொஞ்சம் ஈக்குவலைஸ்டாக வந்தாலும் ஓகே. மேலே போனோடனே இங்கே ஒரு கரெக்ஷன் வரும். இங்கேருந்து தான் மார்க்கெட் பையிங் அப்படிங்கிற மோட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு, ரீடெஸ்ட் நடந்துருச்சு. இது ஒரு முறை அப்படி மேலே போயிட்டாவே நமக்கு இந்த இம்பல்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வரது கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக வச்சு ஒரு பெரிய பை எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் செல் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பிட்காயின் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயினில் எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே போயிட்டு இம்மிடியட்டாக வந்து கீழே உடைக்கணும்னு எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி மேலே போச்சு, பட் கீழே இந்த சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் வந்து உடைக்கல. ஸோ சப்போர்ட் உடைத்தால் தான் செல். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக மார்க்கெட் இல்லை. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் ஆகிறதுக்கான மோடு தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாட்டம் திருப்பி இந்த 101 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டா நம்ம செல் எடுக்கலாம். ஸோ இந்த இம்பல்ஸ் முடிஞ்சு கரெக்ஷனாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிட்காயின் எனி செல் செட்டப் கிடைச்சா செல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. ஸோ மல்டி ரெசிஸ்டன்ஸ் இடத்துல இருக்குது, பட் ஆனால் நம்ம ட்ரெண்டிங் ஆகலை. ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்தது என்ன அப்படின்னா ஒரு 1 hourல ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த லெவல்குள்ளே இப்போ மாட்டிகிட்டு இருக்கான். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் லெவல், இது வந்து இந்த டாப் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு ப்ரைஸ் திருப்பி கீழே பிரேக் பண்ணால் நம்ம வந்து ஒரு செல் மோட் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா திருப்பி இந்த டாப்புக்கு போயிட்டு மார்க்கெட் திருப்பி இதுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஆயில். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்திங்கன்னா நான் அந்த வெஜ்ஜஸ் சொல்லியிருந்தேன். வெஜ்ஜஸ் பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ ரீடெஸ்டிங் பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் ஸோ 24,300க்கு கீழே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கரெக்ட் ஆகும். ஸோ இப்போ கோவிட்டோடைய ரைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே விழுகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸஸ் சொல்லிட்டு இருந்தா டெக்னிக்கலாகவே அவன் வந்து கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு அப்புறம் தான் மேலே போகும். ஸோ இங்கே வெஜ் ஃபார்மேஷன் வரதுனால இப்போ ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான். ஸோ இது ஒரு புல்லிஷ் மூவாக எடுத்துக்க முடியாது. இந்த சப்போர்ட் உடஞ்சிருச்சு அப்படின்னா 24,300 உடஞ்சிருச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில் ஒரு ட்ராப் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.